Hello students, welcome back to Earl Spoken English. இந்த கிளாஸ்ல நம்ம வந்து சென்டென்ஸ் மேக்கிங்கை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அப்பதான் வந்து நம்ம பிரைன் வந்து சென்டென்ஸ் மேக்கிங் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மள யாருக்குமே இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. ஏன்னா வேற வழி இல்லை, அதனால கத்துக்கிறோம். அதனால நம்ம ரெண்டு விதமா ட்ரை பண்ணியிருப்போம். ஒன்று, இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கிட்டு இருப்போம். ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, ஸ்கூல், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், இந்த மாதிரி பல இடங்களில் நீங்கள் வந்து கற்றுருப்பீங்க. அங்கே போனீங்கன்னு வச்சுங்க, ஆர்டிக்கல், அஜெக்டிவ், நவுன், ப்ரொனவுன், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இந்த பக்கம் போனால் நம்மளால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியல. அப்போ டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் நியூஸ் கேட்போம், நியூஸ் பேப்பர் படிப்போம், இங்கிலீஷ் படம் பார்ப்போம். நிறைய பேப்பர் படித்து அது மீனிங் பார்த்தோம்னா, நிறைய இங்கிலீஷ் புக் படித்தோம்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் போயிருப்பீங்க. ஆனால் இங்கேயும் போனாலும் உங்களுக்கு கொஞ்சம் வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை படித்து ஏதோ கெஸ் பண்ணி அர்த்தம் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களால் ஓனாக சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால நீங்கள் இந்த பக்கம் போகவும் முடியாமல் இந்த பக்கம் போக முடியாமல் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. எந்த பக்கம் போய் தான் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் போனால் கிராமர் சொல்லி கொடுக்குறாங்க, கிராமர் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. படிக்கும்போது ஏதோ தெரியுது, இது வந்தால் இது போடணும்னு தெரியுது, ஆனால் வந்து நம்ம பேசும்போது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பக்கம் போனால் படிக்கும்போது ஏதோ அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம வந்து புக்கை அந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோம்னா நம்மளால் சென்டென்ஸ் ஓனாக கிரியேட் பண்ண முடியல. ஏதோ சின்ன சின்ன சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம், அவ்வளோதான். 1-2 அதுவும் வந்து அந்த இருக்கிறத ஏற்கனவே இருந்த பேட்டர்னை தூக்கிட்டு இன்னொரு வார்த்தை, அதுக்கு பதில் இன்னொரு வார்த்தை போட்டு நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இங்கிலீஷே புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறது சரியா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து கிராமர் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம போகிற பாதை சரிதானா, இதன் மூலமாக நமக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அப்போ தான் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து கற்றுக்குவீங்க. அடுத்தடுத்த கிளாஸில் சென்டென்ஸ் மேக்கிங் வரப்போகுது. அப்போ நம்ம போகிற பாதை சரிதான், இதன் வழி போனால் நம்ம கரெக்டாக இங்கிலீஷ் பேசிட முடியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கிராமர் படித்தும் பிரயோஜனம் இல்லை, இந்த பக்கம் டைரெக்டாக போயும் பிரயோஜனம் இல்லை, வெக்ஸ் ஆகிருப்பீங்க. அப்போ இது சரி, இப்போ இந்த பாதையில் போகிறோமே இது சரிதானா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டவுட்டு கிளியர் ஆனால் தான் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கிராமரில் நவுனு, ப்ரொனவுனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அட்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் அட்வெர்பு, ப்ரிப்போசிஷன், ஆர்டிகல்ஸ், கன்ஜங்ஷன், இந்த மாதிரிலாம் படிக்கிறோம். இது ஏன் படிக்கிறோன்னு தெரியாமல் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சென்டென்ஸ் மேக்கிங் நானாக பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நானாக ஒரு விஷயத்த பேசணும், நானாக ஒரு வாக்கியம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் எந்த வாக்கியம் ஃபார்ம் பண்ணாலும் இங்கே இருக்கு பாருங்க, இந்த வேர்ட்ஸ் ஒரு நவுனோ, ஒரு ப்ரொனவுனோ, ஒரு அட்ஜெக்டிவோ, ஒரு அட்வெர்போ, ஒரு ப்ரிப்போசிஷனோ, ஒரு ஆர்டிக்கலோ, ஒரு கன்ஜங்ஷனோ வச்சு தான் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் இதை பற்றி சொல்லி கொடுக்குறது. இது ஏன் இப்படி, இது என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 12 டென்சஸ் சொல்கிறாங்கல்ல, ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இது கிரியேட் பண்ண முடியும். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஏன்னா நம்ம என்ன பேசினாலும் அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம என்ன பேசினாலும் இதுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது இலக்கணப்படி நமக்கு அது தெரியல அப்படிங்கிறனால நம்ம வந்து ஜென்ரலாக பேசிட்டு போயிடறோம். நம்ம தாய்மொழியை ஜென்ரலாக பேசிட்டு போயிடுறோம், இங்கிலீஷை நம்ம ஜென்ரலாக பேசிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த சென்டென்ஸை எடுத்து இது எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் இந்த இதுக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இங்கே இருக்கிற வார்த்தைகள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 12 டென்சஸோ இல்லை டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனோ, ஒரு ஆக்டிவ் வாய்ஸோ, பேசிவ் வாய்ஸோ, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சோ, சிம்பிள், காமன், காம்ப்ளெக்ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி சென்டென்ஸை உருவாக்க போகிறோம். அதனால தான் பேசிக்காக இதை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம கற்றுக்குறோம்.
புரியுதுங்களா? ஸோ கிராமர் படி நம்ம போனோம்னா நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை ஈஸியாக முறைப்படி கற்றுக்கலாம், ரொம்ப ஆத்தென்டிக்காக கற்றுக்கலாம். நான் பேசுறது தப்பே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கற்றுக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிற விதம் தான் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நம்ம ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம சூப்பராக பேசிகிட்டு இருக்கலாம். அதனால தான் இந்த கிளாஸில் நான் போட்டிருப்பேன் நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ் போட்டிருக்கேன். இன்னும் சில இதெல்லாம் இருக்குது, ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சென்டென்ஸ் மேக்கிங்க்கு வந்துட்டோம். சென்டென்ஸ் மேக்கிங்க்கு ஒரு நவுனோ ப்ளஸ் ஒரு வெர்பு இருந்தாவே போதும், நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு நவுன் கூட வந்து நான் ப்ரொனவுனு, ஆர்டிகல்ஸ், அட்ஜெக்டிவ் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ நம்ம ஈஸியாக நவுனை ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து வெர்பு ஆரம்பிச்சிட்டோம். எந்த செயலுமே 3 வெர்பில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வெர்பு நம்ம உள்ளே வந்துட்டோம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் இங்கேருந்து எடுத்து தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம இதை படிக்கிறோம். அப்படி நம்ம என்ன சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் அது இதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால இதன்படி நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு ஆகணும். ஸோ 12 டென்சஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆரம்பிக்க போகிறோம். அந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மற்ற கிராமர் கிளாஸ் மாதிரி 12 டென்சஸ்னால் ஐயோ, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், கண்டினியூஸு, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த மாதிரி போட்டு மொக்க போட்டுட்டு இருப்பேன், ஒன்றுமே புரியாதே, மறுபடியும் வழக்கம் போல் இங்கே போக போதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நான் டோட்டலாக அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக உங்களை எப்படி பேச வைக்கணுமோ அந்த மாதிரி தான் இந்த 12 டென்சஸை நான் கொண்டு போவேன். உங்களுக்கு 100% வந்து இது ஸ்போக்கனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எப்படி எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போவேன். இது நான் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 12 டென்சஸ் மாதிரி இருக்காது. டோட்டலாக நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி டென்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரோ அது மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி 12 டென்சஸ் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட் கண்டினியூஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த ஆர்டரில் போகாது. இந்த ஆர்டரில் போகக்கூடாது. உங்களை வந்து பேச வைக்கணும் அப்படின்னா நான் வந்து பி முடிச்சுட்டு ஹேவ் முடிச்சுட்டு அப்புறம் டூ இந்த ஆர்டரில் தான் போகும். ஸோ உங்களுக்கு கிராமரை வந்து நான் கிராமர் தான் சொல்லித்தரேன். அதே நேரத்தில் அந்த கிராமர் வந்து உங்களைய பேச வைக்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு போகும். என்னடா கிராமர் அப்படின்னு சொல்லி மண்டை பிடிச்சிட்டு பாதியிலே போகிற அளவுக்கு இருக்காது. எப்படி எடுத்துகிட்டு போனால் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் பிரெயின் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த கட்டத்துக்கு நகரும் பேசுகிறதுக்கு. அப்படிங்கிற மெத்தட் படி தான் நான் வந்து 12 டென்சஸ் அடுத்து எடுத்துகிட்டு போக போகிறேன். 12 டென்சஸ்னால் பயந்துடாதீங்க. நமக்கு டாபிக் வந்து முக்கியமே கிடையாது. ஓகே, டாபிக் வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து பேசிவ் வாய்ஸில் தான் இந்த சென்டென்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சென்டென்ஸை பேசி முடிச்சுட்டு பேசிவ் வாய்ஸ், இன்னொரு சென்டென்ஸை பேசி முடிச்சுட்டு இது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோமா? ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறோம்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். அது கிராமட்டிக்கலாக பார்க்கும்போது அதுக்குள்ளே கிடக்குது, அவ்வளோதான். இருந்தாலும் நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது ஒரு டாபிக் போட்டு அந்த லைனாக எடுத்துகிட்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக ஹெட்டிங் போடுறேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி உங்களை சூப்பராக பேச வைக்கிறதுக்காக அதன்படி தான் இந்த டென்சஸும் மற்ற அடுத்து வரப்போகிற ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சிம்பிள், காமன், காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். எதுவுமே உங்களைய பியூர் கிராமராக ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போக மாட்டோம். பக்காவாக ஸ்போக்கனுக்கு எந்த கிளாஸுக்கு அடுத்து எந்த கிளாஸ் வரணும், எந்த கிளாஸுக்கு அடுத்து எந்த கிளாஸ் வரணும். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அட்ஜெக்டிவ் வரைக்கும் வந்துருக்குமா, அதுக்கப்புறம் அட்வர்பு, கன்ஜங்ஷன், ப்ரிபோசிஷன் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் சொல்லி கொடுக்காம டக்குன்னு 12 டென்சஸ் வந்தால் என்ன, வெறும் வெர்பு மட்டும் தான், அது இன்ட்ரொடக்ஷன் தானே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. வெறும் வெர்பு இன்ட்ரொடக்ஷன் ஆன உடனே நம்ம வந்து 12 டென்சஸ் போயிடலாம். ஏன்னா 12 டென்சஸில் என்ன இருக்குது, ஒரு சப்ஜெக்ட், மீதி எல்லாமே வெர்பு தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப வெர்பு இன்ட்ரொடக்ஷன் ஆன உடனே நம்ம வந்து 12 டென்சஸ்க்கு போயிடலாம். இந்த அட்வர்பு, கன்ஜங்ஷன், ப்ரிபோசிஷன் அதெல்லாம் 12 டென்சஸ் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்க்கணும். அப்போ தான் தெளிவாக புரியும். நம்ம எடுத்த உடனே இவ்வளோ விஷயத்தை போட்டு ஒன்றா கொண்டு வந்தோம்னா வேலைக்கு ஆகாது.
சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்த வார்த்தையை போட போகிறோம். அந்த வார்த்தை வெர்பு. அந்த சப்ஜெக்ட் அதாவது ஒரு நவுனுக்கு அடுத்து போடுறோம். அப்போ இதை எப்படி சேர்க்கறது, என்னென்ன விதங்களில் சேர்க்க முடியுங்கிறது தான் அடுத்த கிளாஸ், அடுத்த கண்டினியூஸான கிளாஸ். அப்போ அதை எப்படி சேர்க்கறதுன்னு தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் போட்டு அந்த சென்டென்ஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் எப்படி பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் நமக்கு புரியும். எடுத்த உடனே ஒரே சென்டென்ஸில் எல்லாத்தையும் போட்டோம்னா மண்டை குழம்பி போயிடும். நமக்கு வந்து இப்போ வந்து நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதை சப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கிளாஸில் ஒரு நவுன் கூட நம்ம என்னென்ன விதங்களில் வெர்பு சேர்க்க முடியும் அப்படின்னு அந்த 12 டென்சஸையும் நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 டென்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.